கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1947 ஆண்டு முகமது எத்திப் என்ற ஒரு ஆடு மேய்க்கின்ற சிறுவன் சாக்கடல் அருகில் உள்ள கும்ரான் குகையில் காணாமல் போன தன்னுடைய ஆட்டை தேடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கிருந்த ஒரு குகையில் தனது ஆட்டை பயமுறுத்தி வெளியே வர வைப்பதற்காக கற்களை எறிந்த போது மண்பாண்டங்கள் உடையும் வித்தியாசமான ஒரு ஓசையை அவன் கேட்டான். அவன் அங்கு கண்டுபிடித்தது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட விவிலிய கையெழுத்து சுருள்கள். அதை பண்டைய காலத்தில் அதற்கான பொறுப்பாளர்கள் பாதுகாப்பாக பராமரித்தார்கள். அந்த பொறுப்பாளர்கள் அச்சுருள்களில் இருந்து எதை எதிர்கால சந்ததியினர் கற்றுக்கொள்வார்கள் என்பதை உணரவில்லை. ஆனால் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாக்க வேண்டுமென அவர்கள் நினைத்தார்கள். என்று நாம் கடவுளின் வார்த்தையை பற்றி தியானிக்க மற்றும் விவிலிய மேற்படிப்புகளை தொடர அவை பயன்பட்டு கொண்டிருக்கிறது. விவிலிய சுருள்களை பாதுகாத்த பண்டைய பொறுப்பாளர்களைப் போல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்தவத்தின் பொறுப்பாளர்கள். இன்றைய வாசகங்கள் நாம் அனைவரும் கடவுளின் நம்பகமான பொறுப்பாளர்கள் என்பதை உணரவும், அவர் நம்மிடம் ஒப்படைத்ததை எப்படி பயன்படுத்துகிறோம், அது எழும் சவால்களை எப்படி கையாளுகின்றோம் என்பதை சிந்திக்க அழைப்பு தருகின்றன. அன்பார்ந்தவர்களே, பொறுப்பாளர் என்னும் வார்த்தை ஒய்கோனோமியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. இது வீட்டு நிர்வாகம் என்று பொருள்படுகிறது. இயேசு வாழ்ந்த காலத்திலே ஒரு பொறுப்பாளர் தனது எஜமானின் சொத்துக்களை முழு அதிகாரத்தையும் பெற்று அதன் செழிப்புக்கும் அதை சார்ந்திருக்கும் அனைவரின் நலனுக்கும் பொறுப்பாக இருப்பார். இந்த பின்னணியில் நற்செய்தியில் இயேசுவின் வார்த்தைகள் நாமும் இறைப்படைப்பின் மற்றும் கிறிஸ்தவத்தின் பொறுப்பாளர்கள் என்பதை உணர செய்கின்றது. ஆண்டவராகிய கடவுள் இவ்வுலகை படைத்து அதில் மனிதனை படைத்து படைப்புகளின் பொறுப்பாளர்களாகவே நம்மை நியமித்துள்ளார். நற்செய்தியில் இயேசு நேர்மையற்ற பொறுப்பாளரின் முரண்பாடான செயலை உவமையாய் கொடுக்கின்றார். வீட்டு பொறுப்பாளரின் நேர்மையின்மைக்காக அல்ல, மாறாக அவனது புத்திசாலித்தனத்திற்காக அவன் பாராட்டப்படுகின்றான். இங்கு அவனது செயல்கள் 4 நிலைகளை கொண்டுள்ளது. இன்றைய நாளிலே இந்த 4 நிலைகளின் பின்னணியிலே சற்று நாம் தியானிப்போம். முதலாவதாக பொறுப்பற்ற நிலை. இது ஒரு பாவ நிலை என்று கூட நாம் சொல்லலாம். செல்வந்தன் ஒரு பொறுப்பாளரை வைத்திருந்தான். அவன் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. லூக்கா 16:1. அவனது கவனக்குறைப்பு வீண் செலவுக்கு வழிவகுத்தது. அதனால் அவனது தலைவர் அவரை கூப்பிட்டு, உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், இனி வீட்டு பொறுப்பாளராய் நீ இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். இது நமது பொறுப்பற்ற மற்றும் பாவ நிலையை குறிப்பதாக இருக்கின்றது. கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள், வாய்ப்புகள் மற்றும் திறமைகளை தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு நிலையாகும். இது நம்மை படைத்தவரின் அன்புக்கு எதிராக நம்மை மாற்றுகின்றது. செல்வந்தரின் பொறுப்பாளர் தன் பணியை இழந்தது போல நாமும் ஆண்டவரின் உறவிலிருந்து பிரிந்து வாழ்வில் பல சவால்களை சந்திக்கின்றோம். யார் நாம்? பொறுப்புகளில் பொது பணத்தை வீண் செலவு செய்கின்றோமா? பொது பதவியை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்துகின்றோமா? அல்லது பொருளுக்காக தங்களுடைய குடும்ப பொறுப்புகளை புறக்கணிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? நமது நேரம், திறமைகள், குடும்ப உறவுகள் மற்றும் வளங்களை கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள் என்று உணராத பாவிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை இன்றைய நாளிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, தன்னிலையை உணர்தலின் நிலை.
இது ஒரு மனமாற்றத்தின் நிலை. தன் வேலையை இழக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்ட பொறுப்பாளர் சுய சிந்தனையின் தருணத்தை கொண்டிருந்தான். நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பில் இருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. லூக்கா 16:3 என அவன் தன் நிலையை மற்றும் தனது வரம்புகளை உணர்கின்றான். இந்நிலை நாம் பாவம் செய்யும் போது மற்றும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளில் இருந்து தவறும் போது நமது நிலையை முற்றிலும் அறிந்திருக்க நம்மை அழைக்கிறது. இதுதான் பாவ சங்கீர்த்தனம் என்னும் திருவருட்சாதனத்திற்கு நம்மை தயாரிக்கும் மிக முக்கியமான ஒரு நிலையாக இருக்கின்றது. பாவம் செய்தலை காட்டிலும் தன் நிலையை உணராமல் அந்த பாவத்திலே நிலைத்திருத்தல் மிகவும் ஆபத்தானது என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக முன்மதியின் நிலை. இது நாம் செய்த தவறை, பாவத்தை சரி செய்கின்ற ஒரு நிலையாகும். நற்செய்தியில் பொறுப்பாளர் தனது தலைவரின் கடனாளிகளின் கடன்களை குறைக்கின்றார். இங்கு எதிர்காலத்திற்கு நண்பர்களை அவன் உருவாக்குகின்றான். அவனது செயல்பாடு நேர்மையற்றதாக இருப்பினும் அது புது வாழ்வுக்கான முயற்சியாக மற்றும் அவனது முன்மதியை வெளிக்கொணர்வதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மாற்றம் சக்கேயுவினுடைய கதையை பிரதிபலிக்கின்றது. லூக்கா 19:1-10 வரை உள்ள இறை வார்த்தைகள். சக்கேயு இயேசுவை சந்தித்த போது அறிவித்தார், ஆண்டவரே, எனது சொத்துக்களில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடமிருந்தாவது ஏதாவது பறித்திருந்தால் அதை 4 மடங்காக திரும்ப கொடுக்கின்றேன். செல்வந்தனின் பொறுப்பாளர் மற்றும் சக்கேயு இருவரும் தாராளமயத்திற்கு, அதாவது சுயநலத்திலிருந்து பிறர் நலத்திற்கு இங்கு நகர்கின்றார்கள். இது பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். மத்தேயு 10:16 என்னும் இந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இந்த நிலை கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் நமது பாவ நிலையை உணர்வது மட்டுமன்றி அதற்கான முயற்சி எடுக்கவும் அழைப்பு தருகின்றது. இந்த நிலை நம்மை பாவ சங்கீர்த்தனம் செய்யவும் அதற்கான பரிகாரங்களை செய்யவும் அழைக்கின்றது. இந்த நிலை வளங்கள் ஏராளமாக்கி இருந்தாலும் வெறும் செல்வத்தை குவிப்பதற்கு பதிலாக இறை மனித உறவுகளை கட்டி எழுப்ப, மற்றவர்களுக்கு சேவை செய்ய நமக்கு அழைப்பு தருகின்றது. பொருளாதார கஷ்டத்தின் போது தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்வதற்கு பதிலாக ஒரு நிறுவனத்தின் தலைவர் அவர்களுடைய சம்பளத்தை குறைத்து அவர்களுக்கு தொடர்ந்து அந்த பணியை தருகின்ற ஒரு முயற்சி எடுக்கலாம். ஒரு குடும்பம் தங்கள் குழந்தைகளின் கல்விக்கு அல்லது வயதான பெற்றோரினுடைய கவனிப்புக்கு ஆதரவு தர தங்கள் வாழ்க்கை முறையை அவர்கள் தேர்வு செய்வதற்கு முயற்சி எடுக்கலாம். 4வதாக புது வாழ்வுக்கான நிலை. இது இறை பிரசன்னத்தின் நிலை என்று நாம் கூறலாம். பார்ந்தவர்களே, இறுதியாக பொறுப்பாளர் தலைவரின் எதிர்பாராத பாராட்டை பெறுகின்றார். தலைவர் நேர்மையற்ற பொறுப்பாளரை அவனது விவேகத்திற்காக பாராட்டினார். லூக்கா 16:8 இங்கு நமது பொறுப்பற்ற மற்றும் பாவ நிலையை உணர்ந்து அதிலிருந்து வெளிவருவதற்கான பல்வேறு முயற்சிகளை எடுக்கும்போது நாம் ஒவ்வொருவருமே இறை பிரசன்னத்திற்குள் நுழைகின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் ஏழைகளை சுரண்டி சுயநலத்திற்காக செல்வத்தாய் கையாளுபவர்களை கடுமையாக கண்டிக்கின்றார். நேர்மையற்ற தனத்தையும் பேராசையையும் கடவுள் மறக்க மாட்டார் என்று அறிவிக்கின்றார். அனைவரின் நன்மைக்காக வளங்களை நிர்வகிப்பதற்கு பதிலாக மக்கள் அவற்றை அடக்குமுறைக்கு பயன்படுத்துகிறார்கள். இங்கே பொறுப்புணர்வு அழிந்து போவதை எடுத்துரைக்கின்றார். இன்றைக்கு நாம் எப்பேற்பட்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மிடம் எதை ஒப்படைத்துள்ளார்? கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகள், வாய்ப்புகள் மற்றும் திறமைகளை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு 7 ஆண்டுகள் எகிப்தின் செழுமையில் அவரது நம்பகமான பொறுப்புணர்வை வெளிப்படுத்தினார். இது 7 ஆண்டுகள் பஞ்சத்திற்கு நாட்டை தயார்படுத்தியது. தொடக்கம் 41 46 முதல் 57 வரை உள்ள இறை வார்த்தை.
யோசேப்பு தனது பதவியை சுயநலத்துக்காக பயன்படுத்தவில்லை, மாறாக பொது நலத்திற்காக பயன்படுத்தினார். பொறுப்புணர்வோடு இருந்தார். புதிய ஏற்பாட்டில் நூற்றுவர் தலைவர் தனது நோய்வாய்ப்பட்ட பணியாளனுக்காக இயேசுவை அணுகி சென்றது அவனது பணியின் பொறுப்பை நமக்கு காட்டுகிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். இன்று இவர்கள் நாம் நமது கிறிஸ்தவ பொறுப்புகளை செய்வதற்கு சிறந்த முன் உதாரணங்களாக இருக்கின்றார்கள். இன்றைய 2ஆம் வாசகம் தீமோத்தேயுவுக்கு திருத்தூதர் பவுலின் அறிவுரை மற்றும் அதிகாரத்தை புரிந்து கொள்வதற்கான ஆன்மீக கட்டமைப்பாக இருக்கின்றது. இது நம்ம ஒவ்வொருவரையும் தலைவர்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் இன்னும் நமது கிறிஸ்தவ பொறுப்புகளை உணர்ந்து வாழ அவர்களுக்காக அதற்காக ஜெபிப்பதற்கு அழைப்பு தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, சுருள்களை மிகவும் கவனமாக பாதுகாத்த கும்ரானின் பண்டைய பொறுப்பாளர்கள் ரோமை படைகளில் இருந்து அச்சுறுத்தலை எதிர்கொண்டார்கள். ஆயினும் அவர்கள் தங்கள் விலை மதிப்பற்ற அந்த சுருள்களை ஜாடிகளில் அடைத்து குகைகளிலே மறைத்து வைத்தார்கள். அவர்களின் நம்பகமான பொறுப்புணர்வு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அறிஞர்களுக்கும் நம்பிக்கையாளர்களாக்கிய நம்ம ஒவ்வொருவருக்கும் பயனளித்துக் கொண்டிருக்கிறது. இறைவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளில் நிலைத்திருக்க வாழ்வின் சவால்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து வெளிவர முன்மதியோடு செயல்பட வேண்டும். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தேன், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும். மத்திய 25:21 எனும் இந்த இறை வார்த்தை என்ற நாளிலே நாம் நினைவு கூறுவோம். இறையாட்சியில் பங்கேற்க கிறிஸ்தவத்தின் சிறந்த மற்றும் நம்பகமான பொறுப்பாளர்களாக வாழ முயற்சி எடுப்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய திருமுழுக்கின் வழியாக இந்த கிறிஸ்தவத்தின் பொறுப்பாளர்களாக மாறுகின்றோம். இந்த கிறிஸ்தவம் நமக்கு தருகின்ற பொறுப்புகளை சிறந்த முறையிலே செய்வோம். இந்த இறைவனுக்கு சான்று பகருவோம். இந்த பொறுப்புகளில் இருந்து தவறிய தருணங்களை நினைத்து மனம் திருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். மீண்டுமாக இறையாட்சியில் நுழைவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.